ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவே வந்து நம்ம டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஈஸியாக 2 மினிட்ஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் மெட்ரோ டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா QR கோடு, அது மூலமாக ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 8300086000 அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் மூலமாகவே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸில் வந்து புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு புக் பண்ணியும் வந்து காமிக்கிறேன். இது மூலமாக 20% வந்து ஆஃபர் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் இன்னொரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து புக் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பேலேயே கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் வந்து எடுத்தாச்சு. சென்னை மெட்ரோ ரயில் அப்படின்ட்டு வருது. அதுக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து போடுறோம். என்ன ரிப்ளை வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, குட் மார்னிங் போட்டு நம்மளோட நேமே அவங்க வந்து ஷோ பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி தமிழ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணோடனே அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வருது. புக் யுவர் டிக்கெட் புக் பண்ணுறது, நியர்பை ஸ்டேஷன் என்னென்ன இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் அப்படின்ற என்னென்ன ஸ்டேஷன் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையானது புக் யுவர் டிக்கெட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குயிக் புக்கிங் வந்து பண்ணுறீங்களா, இல்லை சூஸ் தி ஸ்டேஷன், ஓகேங்களா, எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷன் வந்து போனோம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. நம்ம சூஸ் தி ஸ்டேஷன் வந்து கொடுத்துடலாம். அப்புறம் ஆர்ஜின் ஸ்டேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வருது. அதாவது நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களோட லொக்கேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் வந்து காமிச்சிருக்கு இல்லைங்களா, இதில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் எங்கே போனோமோ அங்கே வந்து நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அந்த ஸ்டேஷன் வந்து இல்லைன்னாலும் நீங்கள் வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் எல்ஐசி வந்து சூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. எல்ஐசி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நான் என்னோடய பயணத்தை வந்து துவங்குறேன். டெஸ்டினேஷன் ஸ்டேட்டஸ் எங்கே போய் முடியணும் அப்படின்றதையும் வந்து கேட்டிருக்காங்க. அதையுமே நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சென்னை ஏர்போர்ட் வந்து போனோம், ஓகேங்களா. எல்ஐசியிலிருந்து சென்னை ஏர்போர்ட், இப்போ சென்னை ஏர்போர்ட் வந்து கொடுத்துட்டேன் டெஸ்டினேஷன், ஓகேங்களா. இப்போ வந்து சார்ஜஸ் எல்லாமே வந்து காமிக்கும். இப்போ எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து கேட்குது, உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வந்து வேணும்ன்ட்டு. மேக்ஸிமம் 6 டிக்கெட் வந்து புக் பண்ணலாமா, எனக்கு 1 வந்து போதும், சிங்கிள் ஜேர்னி தான், 1 மட்டும் போதும் அப்படின்ற சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா, இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து எல்ஐசி டு சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து போகிறீங்க, 32 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து ஆகுது ஒரு பேசஞ்சரு. டேட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தால் ப்ரொசீட் டு பே அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பே பண்ணுறது வந்து யூபிஐ மூலமாக பே பண்ணுறீங்களா, இல்லை கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அது மூலமாக ஏதாச்சும் பே பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் பே வித் யூபிஐ, அதாவது கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணி நான் வந்து பே பண்ணிக்கிறேன். இப்போ பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், யூபிஐயா வாலெட் மூலமாகவான்ட்டு. நான் யூபிஐ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். 32 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் அவங்களே வந்து மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் வந்து இருக்குது. ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், 1 பை 1 வந்து அதுவே வந்து போயின்னு இருக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் பே வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதில் வந்து உங்களோட யூபிஐ ஐடியை வந்து போடலாம், ஓகேங்களா. ஃபோன்பே, கூகுள் பே, அதுக்கு நிறைய யூபிஐ ஐடிஸ் எல்லாம் வந்து இருக்கும், இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மூலமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து நீங்கள் ஜஸ்ட் மேக் பேமெண்ட் கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து போட்டிங்கன்னா பேமெண்ட் வந்து ஆகும். இப்போ பேமெண்ட் வந்து ஆகிடுச்சின்னு வைங்க, இப்படி தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களோட டிக்கெட் நம்பர் வந்துடும். அப்புறம் யுவர் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜேர்னி வந்து முடிஞ்ச அப்புறம் நீங்களே இதில் ஃபீட்பேக் வந்து கொடுக்கலாம், இல்லை இப்போயே வந்து கொடுக்கலாம். எக்ஸலண்ட், குட் ஆர் நீட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக்கும் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். QR கோடு வந்து கொடுத்துருவாங்க. இந்த QR கோடை நீங்கள் அதை மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் போயிட்டே வந்து இருக்கலாம், ஓகேங்களா. அதுக்கான புக்கிங் டேட்டு, டைமிங்கு, அப்புறம் வந்து டிக்கெட் ஐடியும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இதை புக் பண்ணிட்டீங்கன்னா 120 மினிட்ஸில், அதாவது 2 ஹவர்ஸில் வந்து நீங்கள் இந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து டைம் எக்ஸஸ் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா, அதாவது நான் எங்கள் எல்ஐசியில் வந்து என்ட்ரி ஆகிட்டேன்னா மெட்ரோ ஸ்டேஷன் உள்ள 120 மினிட்ஸுக்குள்ளே நான் வந்து ஏர்போர்ட் ஸ்டேஷன் வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு லேட் ஆனால் அதுக்கு வந்து
டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடும், வேலிடிட்டி வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எல்ஐசி உள்ள என்ட்ரியே ஆகலைன்னா அதுக்கு வந்து பிஸ்னஸ் டே, இப்போ வந்து இந்த 24 ஹவர்ஸ் வரல உங்களுக்கு வேலிடிட்டி வந்து டிக்கெட் இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதை தவிர்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மஸ்ட்டாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து டைம் இல்லாமல் ஓடிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சால் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.